வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு கேட்டால் பலரும் முதல்ல பதில் சொல்வது முட்டை தான். காலையில் பிரேக்ஃபாஸ்டில் முட்டை, ஜிம்முக்கு போகிறவங்களும் முட்டை, குழந்தைகளுக்கும் முட்டை, வயதானவர்களுக்கும் முட்டை. ஆனால் நீங்கள் தினமும் சாப்பிட்ற இந்த முட்டையோட சேர்த்து சில உணவுகளை சாப்பிட்டா அது உங்கள் உடம்புக்கு மெதுவாக விஷமாக மாறலாம் என்று பல ஹெல்த் எக்ஸ்பர்ட்டும் எச்சரிக்கிறார்கள். சில காம்பினேஷன்கள் டேஞ்சரஸை கொடுக்குது, சில காம்பினேஷன்கள் ஸ்கின் அலர்ஜியை வர வைக்கும், சில காம்பினேஷன்கள் ஆண்மை சக்தி, குடல் ஆரோக்கியம், லிவர் ஹெல்த் எல்லாத்தையுமே பாதிக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகக்கூடிய அந்த உணவுகள் முட்டையை சாப்பிட்ட உடனேயோ இல்லை முட்டையோட சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில் ஒரு போனஸ் காம்பினேஷனையும் சொல்ல போகிறேன். இதை 90 மக்கள் தினமும் தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க, செய்யக்கூடிய ஒரு தவறாகவும் இருக்குது. ஸோ தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த வீடியோ மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். முட்டை உடம்புக்கு என்ன செய்கிறது? முட்டை முதல்ல நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். முட்டைங்கிறது ரொம்பவே நல்லது, ஆனால் அளவாக எடுத்துக்கிறணும். முட்டையில் என்ன இருக்குதுன்னா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, கோலின் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட் இருக்குது, செலினியம் இருக்குது, விட்டமின் D இருக்குது. அதனால தான் பாடி பில்டர்ஸ் முதல் டாக்டர் வரை முட்டையை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு முட்டையில் சுமார் 6 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்குது. அது மசில்ஸ் வளர்ச்சிக்கும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்பவுமே முக்கியம். அதனால தான் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு சிறந்த உணவாக முட்டை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல உணவை கூட தவறான காம்பினேஷனில் சாப்பிட்டா அது உடம்புக்கு பிரச்சனையை தரும். எடுத்துக்காட்டாக டைஜஷன் ஸ்லோவாகும், கேஸ் உருவாகும், அசிடிட்டி அதிகரிக்கும், ஸ்கின் அலர்ஜி ஏற்படும், ஸ்கின்ல அரிப்பு ஏற்படும், ஃபுட் பாய்சனிங் ரிஸ்க் ஏற்படும், ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மை குறையும். ஸோ அந்த காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய முதல் தவறான காம்பினேஷன் என்னென்னா முட்டை ப்ளஸ் தேநீர், அதாவது டீ. டீ குடிக்கிறவங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கேளுங்க. தமிழ்நாட்டில் பல வீடுகளில் காலை ரொட்டினா டீ ப்ளஸ் முட்டையை சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் இது ரொம்பவுமே மோசமான ஒரு காம்பினேஷன். நியூட்ரிஷன்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டீயில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்குது. அது முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் உறிஞ்சுற தன்மையை குறைச்சிரும். நம்ம முட்டையை எதுக்காக சாப்பிட்றோம்? நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிட்றோம். ஆனால் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இந்த டீயில் இருக்கக்கூடிய அந்த டேனின் உறிஞ்ச விடாமல் பண்ணிடுது. ஸோ நம்ம முட்டை சாப்பிட்றதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுது நம்ம டீ காஃபி குடிக்கிறதுனால. அதனால் ஒரு நல்ல புரோட்டீன் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முட்டை சாப்பிட்றோம். ஆனால் முட்டை சாப்பிட்ட உடனே டீயை குடிக்கிறதுனால அந்த புரோட்டீன் முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்காது. நம்ம அந்த புரோட்டீன் முழுமையாக உடலால் உறிஞ்சப்படாது. ஸோ அதனால் முட்டை சாப்பிட்ட பிறகு டீ குடிங்க, இல்லைன்னா டீ குடிச்சதுக்கு பிறகு முட்டையை சாப்பிடுங்க. ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்காதீங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுவும் ஒன்று. அடுத்து சில பிரச்சனைகளும் ஏற்படுத்தும் சிலருக்கு. இதனால் என்ன ஏற்படும்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும், வயிற்று உப்பசம், இந்த மாதிரி செரிமானத்தன்மை கம்மியாகிறது, இந்த மாதிரியான அசிடிட்டி பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் உருவாகலாம். குறிப்பாக இது யாருக்கு உருவாகும்னா வயதானவர்களுக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் அதனால் முட்டை சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1 மணி நேரம் கழித்து தான் டீயோ காஃபியோ குடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கு மாற்று வழி, முட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் சுடு தண்ணி குடிக்கலாம், லெமன் வாட்டர், இல்லைன்னா வெறும் பச்சை தண்ணி குடிக்கலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா முட்டை ப்ளஸ் மீன் தாங்க. பலரும் என்ன செய்கிறாங்கன்னா முட்டையையும் மீனையும் சேர்த்து சாப்பிட்றாங்க. அதாவது ஃபிஷ்ஷு
நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூட ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்றாங்க. அதாவது மீன் ப்ளஸ் முட்டை வந்து ஒரு தவறான சேர்க்கை. இதை ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும்னா சிவியரான அலர்ஜி ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். சிலருக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். முக்கியமாக சென்சிட்டிவ் பாடி இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அரிப்பு ஏற்படலாம். ரேஷஸ் கடுமையான அரிப்பு ஏற்படலாம், வாமிட்டிங் ஏற்படலாம், ஸ்டொமக் அப்செட் ஏற்படலாம். ஸோ இப்படி நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் சொல்கிறோம்னா முட்டையும் மீனும் ரெண்டுமே ஹை புரோட்டீன், நிறைய புரதம் நிறைந்த உணவுகள். ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்கும்போது அந்த செரிமானம் வந்து அதனால பண்ண முடியாது. பாடிக்கு வந்து உடலுக்கு அதிக வேலையாயிரும், அதிக சுமையாயிரும் செரிமானம் பண்ணுறதில்ல. அதனால் இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது நல்லது. எல்லாருக்கும் இதை வந்து பிரச்சனையை கொடுக்காது. செரிமான தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். முக்கியமாக குழந்தைகள், வயதானவர்கள், செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க கவனமாக தான் இந்த சேர்க்கை எடுக்கணும், இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மீனையும் முட்டையும் சாப்பிட்றதா இருந்தால் மீன் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்து நீங்கள் முட்டை சாப்பிட்லாம். இல்லை முட்டை சாப்பிட்ட 2 மணி நேரம் கழித்து மீன் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இடைவெளி விட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா முட்டை ப்ளஸ் வாழைப்பழம் தாங்க. இந்த காம்பினேஷன் மிகவும் தவறான ஒரு காம்பினேஷன். பலரும் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா பனானா மில்க் ஷேக், எக் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாரும் மில்க் ஷேக் குடித்த உடனே பனானா எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா எக்கு சாப்பிட்டுட்டு பனானா மில்க் ஷேக் எடுக்கிறாங்க, இல்லைன்னா பனானா மில்க் ஷேக் சாப்பிட்டு எக் எடுத்துக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இப்போ ஜிம் கல்ச்சர் வந்ததுக்கு பிறகு இது ரொம்பவுமே ஹேபிட் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இதை ஒத்துக்கிறோமா அப்படின்னா எல்லாருக்கும் ஒத்துக்காது. சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு வந்து ஒத்துக்கிறாது. முக்கியமாக வீக் டைஜஷன் இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்தும். பனானா அதாவது வாழைப்பழம் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக தான் செரிமானம் வந்து நடக்கக்கூடிய ஒரு உணவு. ஆனால் முட்டை வந்து அதிக புரோட்டீன் இருக்கிறனால அது ரொம்பவும் ஹெவியான ஒரு ஃபுட்டு. ஸோ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வயிறு உப்பசம், வாய்வு, அடுத்து உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸ்டொமக் அப்செட்டும் ஏற்படும். குறிப்பாக காலை நேரத்தில் இந்த காம்பினேஷனை எடுத்தால் சிலருக்கு நாள் முழுக்கவுமே சோர்வான ஃபீலிங் இருக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முக்கியமாக செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க இந்த காம்பினேஷனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா முட்டை ப்ளஸ் சர்க்கரை. முட்டை சர்க்கரை காம்பினேஷன் வந்து ரொம்பவுமே முக்கியமானது. எல்லாரும் கேட்பீங்க, கேக்கெல்லாம் முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து தானே செய்கிறாங்க, அது எப்படி ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, சாதாரண அளவில் சரியான முறையில் அதை செஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தவறான முறையில் ப்ராசஸ் பண்ணி சமைச்சாங்கன்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சிலர் வந்து ரா எக்கு, அதாவது பச்சை முட்டை சுகரை அதிகமாக ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும்போது சிலருக்கு வந்து ஒத்துக்காது உடலுக்கு. இதனால் நம்ம வந்து முட்டை சர்க்கரையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்குகிறோம்ல, கேக்கெல்லாம் என்னைக்கே ஒரு நாள் கேக் சாப்பிட்றது நல்லதுங்க. டெய்லி தினமும் நீங்கள் கேக் சாப்பிட்டுட்டே இருந்தால் உடலுக்கு என்ன ஆகும்? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து ஒருபோதும் எடுக்கும். நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான காம்பினேஷன், இதுதான் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய போனஸ் காம்பினேஷன், முட்டை ப்ளஸ் ப்ராசஸ்டு மீட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. இப்போ ரொம்பவுமே இது ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க, ரொம்ப ப்ராசஸ்டு பண்ண மீட்டு கூட எக்கையும் சேர்த்து எடுக்கிறாங்க. ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா சோடியம் அதிகமாகும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ அன்ஹெல்தி ஃபேட்டும் இதில் அதிகமாக இருக்கும். அதனால் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அது கூட நம்ம எக்கை சேர்க்கும்போது என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் லோடு அதிகமாகிடும், பிளட் ப்ரெஷர் ரிஸ்க் ஏற்படும், ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப சுமையாயிரும். ஸோ இதனால் பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு இது வழிவகுக்கும்.
அதனால தான் ப்ராசஸ்டு பண்ண எந்த ஒரு ஃபுட்டையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அது கூட எக்கையும் சேர்த்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு சேர்க்கை தவறான ஒரு சேர்க்கை. இப்போ முட்டையை எப்படி சரியாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முட்டை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னன்னா, நல்லா பாயில் பண்ண முட்டை சாப்பிட்றது தான் சிறந்தது. அடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான முட்டைகளாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. முட்டையை காய்கறிகளோடு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த காம்பினேஷனை நீங்கள் தவிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.